நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பரவலாக்கி பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை அமைத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் செறிவூட்டப்பட்டுள்ளது. செயல்பாடுகளால் 2020-21 ஆண்டில் 89,09,000 ஏக்கராக இருந்த பாசனம் பெற்ற சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 94,68,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. உழவர்களின் நலங்கருதி ஒன்றிய அரசால் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன ரகத்துக்கும் குவிண்டால் ஒன்றிற்கு 130 ரூபாயும், சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 105 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளில் இதுவரை 147 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 1,452 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன்னிற்கு ரூபாய் 215 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை 425 லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் 848 கோடி ஊக்கத்தொகையாக உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஏற்பட்டு வரும் தீவிர காலநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு பயிர் சேதங்களின் மூலம் உற்பத்தியில் தாக்கத்தையும் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறான இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உழவர்களை மீட்டு அவர்களின் வருவாய் இழப்பினை சரி செய்து வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 1,631 கோடியே 53 லட்சம் நிதி 20,84,000 உழவர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5,242 கோடி நிதியானது கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டினை போற்றிடும் வகையில் சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டு சென்னையில் அனைவரும் சென்று கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயணித்து வருகிறது. இவ்வாறு வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை 13/3/2025 அன்று வெளியிடப்பட்ட மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயணித்து வருகிறது. இவ்வாறு வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை 13/3/2025 அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆய்வறிக்கையின்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றதாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைகளை சாதனைகளாக்க நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுவதுடன் வேளாண்மை துறைக்கு அரசால் ரூபாயிலிருந்து 2023-24 ஆண்டு 3,58,000 கோடி ரூபாயாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது.